பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பழனி புதுசாக கடை திறக்கிறதா நம்ம பாண்டியன்ட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொல்கிறதுல நம்ம கோமதிக்கு ரொம்ப கோபமாயிருது. என்னடா திடீர்னு நாளைக்கு கடை திறக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் நம்ம பழனியா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நான் வீட்டில் பேசுகிறேன், என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசுலேருந்தே அக்கா வீட்லேயும் வளர்ந்துட்டேன். இப்போ நான் அவங்கள விட்டு நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் சுகன்யாவுக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. ஆனால் இருந்தாலுமே நம்ம பாண்டியன் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பழனியை ஒரு அடிமையாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சுகன்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த இதில் நம்ம காந்திமதியும் பழனிகிட்ட எடுத்து பேசுகிறாங்க. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு, இன்னும் நீ அவங்கள உன் பொண்டாட்டியை தான் பார்க்கணும். இன்னுமே உங்கள் அக்கா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன பழனி செய்ய முடியும்? அப்போ உன்னை நம்பி வந்தவளுக்கு என்ன, அவள் ஆசைப்படுறத உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா? ஏன் 10 ரூபாய்க்கு பூ கேட்டால் கூட போய் உங்கள் அக்கா கிட்டேயும் இல்லைன்னா உங்கள் மச்சாங்கிட்டையும் தான் காசு கேட்டு நிற்கணும். அது அவளுக்கு சங்கடம் இல்லையா? இப்போ அவங்க அக்கா பையங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு தேவையானதை அவங்கவுங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் உன் பொண்டாட்டிக்கு தேவையானதை நீ உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா? முடிய மாட்டேங்குதுல்ல. அதனால சொல்கிறத கேளு, நீ அங்கேயே இரு. ஆனால் இருந்தாலும் தனியாக ஒரு கடை வச்சா தானே உன் பொண்டாட்டிக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் என்னன்னு பேசுகிறேன்தா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்துடுறாரு. இதில் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம காந்திமதி நம்ம கோமதியையும் பாண்டியனையும் தனியாக பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க சத்திவேலும் முத்துவேலும் பழனிக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன வச்சு கொடுக்குறதுன்னா அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் பழனியை சரியாக பார்த்துக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அதுக்கு நீ பார்த்துக்கலன்னா சொல்லலாமா, இருந்தாலும் அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சுல, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, இன்னும் பிள்ளைக்குட்டி ஆச்சுன்னா அப்புறம் எத்தனை நாளைக்கு இப்படியேன்னு உங்கள் கையை பார்த்துக்கிட்டே அவனும் நிற்க முடியும்? அவனும் சொந்த காலில் நிற்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் என்னடானா ஒரு நாள் திடீர்னு நம்ம முத்துவேலு சக்திவேலு சுகன்யா எல்லாரும் சேர்ந்து நம்ம பாண்டியன் ஸ்டோருக்கு எகுத்தாப்படியே காந்திமதி ஸ்டோர்னு போட்டு ஒன்று வச்சு கொடுத்துட்டாங்க. அது நம்ம பழனிக்கே தெரியாமல் இருந்திருக்கு. கடைசியில் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறப்ப தான் பழனிக்கே தெரிஞ்சிச்சு. அந்த கடைத்தரப்பு விழாவுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு எல்லா கடையெல்லாம் திறந்துட்டாங்க. அந்த வழி நம்ம பாண்டியனும் நம்ம சரவணனும் வந்துட்டு இருக்காங்க. இது யார் கடை, நம்ம கடைக்கு அப்படி புதுசாக ஒரு கடை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேரை பார்க்குறாங்க. காந்திமதின்னு போட்டு அவங்க அத்தை பேர் போட்டிருக்கு. உள்ளே நம்ம பழனியே நின்றுருக்காரு. பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ வேணும்னே தானே இவன் இப்படி பண்ணுறான், நம்ம கடைக்கு அப்படியே இப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாயிருது. கோவமாயிட்டு வீட்டுக்கு வரவுமேனு கீழே இங்கே வீட்டுக்கு வந்தோடனே டம்ளரை தூக்கி போட்டு உடைக்கவுமேனு, என்னங்க ஏன் இவ்வளோ கோவமாக வர்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கேட்கவுமே, உன் தம்பி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷம் இப்படியே நம்ம பேச்சை கேட்டுட்டு இப்படி நம்ம காலை சுற்றிக்கிட்டே கிடந்தான். ஆனால் கடைசியில் இன்றைக்கி நம்ம கடைக்கு அப்படியே ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அப்போ நம்ம வேணும்னே போட்டியாக தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறான். அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வீட்டுக்கு வராரு. வரவுமேனு, தம்பி நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பழனி அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. என்னக்கா செஞ்சேன், நான் ஒன்றுமே பண்ணலையேக்கா அப்படிங்கவுமே, இனிமேலும் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, தயவு செஞ்சு நீ போயிரு, அங்கேயே போயிரு அப்படின்னு சொல்லுவோமே. ஏன்க்கா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லுவோமேனு, நீ பண்ணது ரொம்ப தப்பு, அதனால நீ இன்னும் இங்கே வந்துடாத, தயவு செஞ்சு அங்கே போயிரு அப்படிங்கவுமே சுகன்யா பேசுகிறாங்க. ஏன் அத்தாச்சி, அவங்கவுங்க பையனுக்கு உங்கள் பையனுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை நிரந்தரமாக கிடச்சிருச்சு. இந்த சரவணனுக்கும் கடையில் இருக்காங்க. நம்ம கதிரும் ட்ராவல்ஸ் வச்சுட்டாங்க. செந்தில் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டா அப்படி. ஆனால் நாங்கள் மட்டும்தான் இப்படியே உங்கள் கையை பார்த்துக்கிட்டே நாங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஆசைப்பட்டதை ஒன்று கூட அவர் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. தலை தீபாவளி எதுவுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் அதையும் அனுப்பாமல் அவரை வேலைக்கு அனுப்பிட்டீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மாமாட்ட சொல்லவும் தான் மாமா கடை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா தாயே, இனிமேல் நீங்கள் அங்கேயே போய் இருந்துக்காங்க. இப்படி உங்களுக்கு சோறு போட்டு உங்களை நான் வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இனிமேல் என் மூஞ்சியிலே முழிக்காத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாங்க. இந்த பழனி என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.